கிதியோனை பற்றி வாசிக்கும்போது ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். உனக்கு இருக்கிற பலத்தோட இப்போது தான் சொல்கிறாரு. எனக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கடவுள் வாயும் இடமே கொடுக்கல. மோசையை கூப்பிடும்போது நான் திக்குவாய் மந்த நான் தான் சொல்ல. மேபி அவர் அப்படி தான் கூட இருந்திருக்கலாம். அவர் அதை பார்க்கல. அப்போது இது இன்றைக்கி கிடைச்ச ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான். நாம் தகுதி அடைஞ்சு கடவுளுக்காக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. யோசித்து பாருங்கள், நம்ம கஷ்டத்தில் கடவுளை தேடினதுலையும் நமக்கு ஒன்றுமே இல்லாததுலேருந்து ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்க மனசு இருந்து கொடுத்ததும் இன்றைக்கி இல்லை. பாருங்கள், 10 100ன்னு வாழ்ந்த நாம் 1000 10,000 அப்புறம் லட்சம் கோடின்னு போயிருக்கும்போது இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ஈவன் கிவ் அவுட் த கேஷ் ஆர் கைண்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ். நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மனம் சுருங்கி போயிடுது. மறுபடியும் இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் நேரோ ஸ்பெக்ட்ரம்ங்கிற மாதிரி 2 நிலையிலுமே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒருத்தரையும் ஆண்டவர் கொளுத்து போன நேரத்தில் உபயோகிக்கவே இல்லை. அவன் சந்திக்கவே இல்லை. அவன் சட்டையே பண்ணல ஆண்டவர். ஆனால் குருட்டு சாமியை அவருக்கு எல்லாரும் தெரியும். Only when people were in tremendous difficulty, God chose them. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆகும்போது தான், சாமின்னு கூப்பிடும்போது தான் he was around. விருப்பத்தை செய்கை உண்டாக்குகிறவர் இறங்குகிற தேவனாலே ஆகுங்கிறதுல எல்லா விஷயம் இருக்காது. நம்ம இன்னுமே இந்த விஷயத்தெல்லாம் கிளிஷேங்கிறாங்களே, அவர் சும்மா ஒரு கேட்சி ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதில் மனப்பாடமாக சொல்கிறதில் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். விளையச்செய்கிற தேவனாலே ஆகும். He looks at a seed. Oh dear, அது ஃபெர்டைல் நான் ஃபெர்டைல் அதெல்லாம் நமக்கு தான். He looks at the seed as it is. விளைய செய்யணும்னு அது விளையணுன்னா தான் அந்த பயிர் விளையும். அதெல்லாம் விளையாது. ரொம்ப உயர்தரமான சீடாக இருந்தாலும் அப்படி தான், விதையாக இருந்தாலும் அப்படி தான். கடவுள் நோக்கி பார்ப்போம். ஹியூமிலிட்டிங்கிறது நம்ம நிறைய கேட்டிருக்கோம் கிருபையாக. எல்லாம் வெறும் புத்தக அறிவாக இல்லாமல் ஓவர் ஆல் திஸ் இயர்ஸ் நானே அதெல்லாம் யோசித்து பார்க்குறேன். அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவளானோம் என்று சொல்வதற்குலேங்கிறது போல் அது ஒரு சப்ஜெக்ட். இந்த பரிசுத்தம், மனத்தாழ்மை, இறை அச்சம், ஃபியர் ஆஃப் த லிவிங் காட், ஞானம், இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போடவே முடியாது. நான் பெரிய பாக்ஸ் உண்டாக்குனாலும் அதுக்குள்ளே போடவே முடியாது. அதெல்லாம் எல்லாம் இல்லாது. அதெல்லாம் காணல் நீர் அல்ல, காணல் நீரை போல. ஐயோ தண்ணி கிட்டக்க வரும், இட் வில் பி ஸ்டில் அவே ஃப்ரம் அஸ். அந்த ஜேர்னி இருந்துகிட்டே இருக்கணும். இட்ஸ் அ ஜேர்னி. அது ஒரு பயணம், அது ஒரு யாத்திரை. தட்ஸ் அ பில்கிரிமேஜ். யாத்திரைக்கும் பில்கிரிமேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. கான்சக்ரேஷன் தரிசனத்தோடு ஒரு இலக்கோடு ஒரு காரியத்தை நிறைவேற்றணுங்கிற காரியத்தோடு எதிர்பார்ப்போடு ஒரு பொருத்தனையை ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டும், ஒரு காரியத்தை கொடுத்து ஒரு காரியத்தை அடைய வேண்டும், அடைவதற்கான தகுதி அடைய வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள். அந்த பில்கிரிமேஜ், அந்த புனித யாத்திரைன்னு தமிழில் சொல்லுவாங்க. புனிதம்னா வேறு பிரிக்கப்பட்ட யாத்திரை எல்லாம். இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கர்ஷன். அது சுற்றுலா பயணம் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை சுற்றுலா பயணம் கிடையாது. ஸ்தோத்திரம். சூப்பர் வார்த்தை இல்லை? பியூட்டிஃபுல். இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கர்ஷன், இட்ஸ் அ பில்கிரிமேஜ். அது விசுவாச யாத்திரை, இது விசுவாச பயணம். அதுக்கு தான் அந்த பாட்டு கூட பாடியிருக்கா ஏதோ பரிசுத்தம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. நல்லா இருக்கு. ஆனால் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ட்ரூத், pregnant with lots of truth. ஆமாம். அந்த மேகி இல்லைன்னா மேஜா எப்படிங்கிறாங்களா, இந்த வானசாஸ்திரிகளை ஏசாமி பிறந்த போது அவங்க பார்க்க வந்தாங்க. அதை பற்றி பலர் எழுதியிருக்காங்க.
பல எழுதியிருக்காங்க, ஹிஸ்டாரியன்ஸ், நான் ஹிஸ்டாரியன்ஸ், ஜூஸ் வந்து அது யூஸ்வலாக அதை நம்புறதில்ல. ஆனால் மேஜாயை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் இயேசு மெஸ்ஸியானை ஏற்றுக்கிற கோணத்தில் சொல்லலை. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகலாம் இருக்குது. அதில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக வேர்ல்டில் ரொம்ப அடிக்கடி எல்லாருமே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக ஏற்றுக்கிற ஒரு கருத்து என்னென்னா, அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பல ஆண்டுகளாக, சம் டெக்கேட்ஸ் லாங், ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க. அது தசம ஆண்டுகள்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 10 years அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. பல ஆண்டுகள் கடந்து வந்தாங்க, பயணப்பட்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாருமே வெவ்வேறு டைமில் வந்து ஒரு இடத்துல அவங்க கன்வெர்ஜ் ஆகி அதை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு போனாங்க. அப்போ வந்து அவங்க வழியில் அவங்க பயணத்துக்காக சேகரித்து வந்த எல்லாமே செலவாயிடுச்சு. கடைசியில் அவங்க இயேசு வந்து ராஜாவை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கொடுக்க இருந்தது அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போது அந்தந்த இடத்துல அதி முக்கியமான மக்களுக்கு என்ன கொடுத்தாரோ, எதை அவங்க டிஸ்பென்ஸ் பண்ணி, எதை அவங்க விட்டு கொடுத்துட்டு அவரை பார்க்கணும், அதுக்காகத்தான் வழி தடுமாற்றம், வழி திசை திருப்பல், நின்று போனது, so on and so forth. அதில் வந்து ஃபைனலாக எப்படி I will have to go to Bethlehem and see the king அப்படி வந்தபோது ஆல்மோஸ்ட் they had nothing to give but themselves, their obedience, their faithfulness. That's really powerful. ஆனால் நம்ம பொன் வெள்ளி தூபவர்க்கம் அவங்க கொடுத்தாங்க நம்ம சொல்லி அதோட we are satisfied. ஏன் இந்த பக்கத்தை யோசித்து பாருங்கள். அவங்க கொடுத்தாங்க தான், நேராக ஏசப்பாங்கிற அந்த குழந்தைக்கு கொடுக்காம அந்த புனித யாத்திரையில், அந்த மிஷன், அந்த கருத்துள்ள பயணத்தில் they were dispensing with all the wealth. ஆமாம், 3 பேருமே அறிவாளிங்க தான், ஒருத்தருமே மண்டு கிடையாது. அவங்க அறிவெல்லாம் என்ன செய்தியும் கேட்குற மாதிரி தான் அவங்களுக்கு சவால்கள் வந்திருக்குது. அதுவே ஒரு ஃபில்மே இருக்குது, ஒரு படமே இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் பார்க்க. வெரி சேலஞ்சிங், வெரி எடிஃபைங். தட்ஸ் ரியலி பவர்ஃபுல். ஆக்சுவலாக அவங்க வரும்போது அவங்களுக்கு வாகனமே இல்லாமல் நடைப்பயணமாக வந்து சாமியை பார்ப்பாங்க அந்த லாஸ்ட் லேப்பில். அது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை, அது ரொம்பவே என்ன சொல்கிறது, உருக்கிற ஒரு விஷயம். இட் வில் மெல்ட் யூ டவுன். ஆனால் அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அந்த மிடிவல் டைம்ஸில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. நமக்கு வெளிப்படையாக எழுதப்பட்ட வேதத்திலேருந்து விளங்கிக்கிறதுக்கே நமக்கு மனசே இல்லை பாருங்கள். நேரம் இல்லை, மனசு இல்லை, விருப்பம் இல்லை. இட்ஸ் குவைட் ஸ்ட்ரெஸ்ஃபுல். என்ன பண்ணுறது, மன அழுத்தமாக இருக்குது. தான் நிம்மதியாக ஒன்றுமே இல்லாமல் ஈஸியாக தான் நடக்குமா அப்படியே பழகிட்டோம். இன்னைக்கு கூட அதை நான் பார்த்தபோது அதான், ஆண்டவர் வந்து ஆண்டவராக இருந்து எதையும் ஜெயிக்கல, மனுஷகுமாரனாக இருந்து தான் ஜெயிச்சிருக்காரு. Praise the Lord. That's really a massive truth. ஆனால் லிமிட்லெஸ் பர்சனாக தான் வாழ்ந்து, லிமிட்டேஷன்ஸோட கடவுளுக்கு கீழ்ப்படைந்ததுனால அவருக்குள்ள எக்கச்சக்கமாக சாத்தியக்கூறுகள். இந்த யோவான் 3:34 போல் தேவன் நசரேனா இயேசுவை அளவில்லாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். ஏன்னா ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன். அதுக்குன்னு நீங்கள் யோசிச்சா கொஞ்சம் பகீர்னா இருக்கும் என்னுடைய அபிப்பிராயம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் ரொம்பவே வளர்ந்தவங்க, ரொம்ப அறிவாளிங்க. அம்மாவுடைய உங்களுக்கு ஊழியம் செய்து தெரியவே இல்லை. முழுசாக ஆண்டவருக்கு நம்ம உச்சந்தலையில் உள்ளங்கால் மட்டும் நம்ம ஆண்டவருக்கு திறந்து கொடுத்துருக்கோம்னு வாய் கைக்கு சொல்கிறோம். அப்படி அளவில்லாமல் பரிசுதான் நம்ம நிரப்புனா ஒத்துக்கோன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐயோ, நானே இல்லாமல் போயிடுறேனே, வேறாமாய் நான் எங்கே அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. இனி நான் அல்லன்னு ஏசு அந்த டைம்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு.
எப்போ பரிசுத்தாவினால் அவர் அளவில்லாமல் தேவன் அபிஷேகத்தாரோ அந்த நேரத்தில் ஜீசஸ் லாஸ்ட் ஹிஸ் ஐடென்டிட்டி டு பி எ சன் ஆஃப் காட். தேவகுமாரங்கிற ஐடென்டிட்டியை இழந்துட்டார், விட்டு கொடுத்துட்டார். அதானே பின்னாடி வந்து பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிலிப்பியரில் அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொலையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவை மரண பரிந்தம் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் வாசிக்கும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். கீனாசிஸ், செல்ஃப் எம்ப்டிங். நீங்கள் என்ன அளவில்லாமல் நிரப்புறீங்களா? அப்பா அல்லேலூயா, எல்லா குப்பையும் வெளியே போட்டு இருக்கிற தண்ணியெலாம் வெளியே போட்டு உண்மையான ஜீவ தண்ணி உள்ளவர்கிட்ட இருக்கிற அக்கினிலாம் வெளியே, நமக்குன்னு ஒரு மாதிரி ஃபயர் அதெல்லாம் போயிட்டு இருக்கிற ஆவி இருக்கிற உசுரெல்லாம் போயிட்டு அவர் உசுர. அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுங்க, அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் அப்படி புரிஞ்சுங்க, நான் கட்டாயப்படுத்தலை. அப்போது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இருந்து டில் ஹி வாஸ், என் ஆவியை ஒப்பு கொடுத்தேன், டில் ஹி ஆஃபர்ட் ஹிஸ் ஸ்பிரிட் as a sacrifice. Jesus was full of the Holy Spirit in spite of Gethsemane. கெத்செமனியில் வந்து ஐயோ இந்த பாத்திரம் என்னை விட்டு போனால் நல்லாயிருக்கும், என்னடா பயங்கர சிக்கலாக இருக்குது அப்படின்னாலும் என் சித்தத்தின்படி அல்ல சித்தத்தின்படியே ஆகட்டும். அப்பயும் பாருங்கள் அந்த டெம்டேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவர் வந்து கல்லாக இருக்கல, மண்ணாக வேற என்னது தங்கமாக இருக்கல, வேறு மாதிரி இருக்கல, மனுஷனாக தான் இருந்தார். அதனால் மனுஷனாக இருந்து தான் அந்த போராட்டத்தில் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. சப்ஜெக்ட் வெளியில் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்களா இருக்கும், இல்லை சீஷன் அவனுடைய இருதயத்தில் கிறிஸ்து வாசமாக இருக்குதல், அதுதான் நம்ம பார்த்துறோம். By faith the disciple allows Jesus to be the embodiment of as a temple. ஆமாம், அதை வந்து இன்றைக்கி ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு சில வசனங்களை வாசிப்பேன். இப்போவே மணி கிட்டக்க வருது, இன்றைக்கி ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இஃப் யூ கேன். நானே தெரியாமல் எடுத்துக்கிட்டது உண்டு. இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான வசனம் தான். நித்தியவாசியும் ஏசாயா 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உள்ளவரும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் அணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். வேர் ஹி இன்ட்வெல்ஸ், எங்கே அவர் வாசம் பண்ணுகிறார்? பணிந்த ஆவியுள்ளவர் மத்தியில். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறது, பணிந்தவர்களின் ஆவியிலே வந்து வாசம் பண்ணுகிறார். நொறுங்குண்டவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்க நொறுங்குண்டவர்களுடைய இருதயத்திலேருந்து வாசம் பண்ணுகிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள இடத்துலேருந்து வாசம் பண்ணுகிறார். we need to have a broken spirit. அதுதான் ஏதோ சுற்றியில் வச்சு கல்லை உடைச்சிட்டோம், மண் ஏதோ கட்டியை உடைச்சிட்டோம் அப்படின்னு இல்லை. that's not the issue there. அதான் விட்டு கொடுத்துட்டோம். முயற்சி முட்டி மோதி நான் ஒன்றும் இல்லை, இனி நீங்களே எல்லாம் இல்லை, எனக்குன்னு உரிய பெருமையான விஷயங்கள், எனக்குன்னு உரிய உரிமையான விஷயம், பெருமையை விட்டுருங்களேன். பெருமைன்னு பேசினா அது மாதிரி இருக்குல்ல, அது ஒரு அதில் சொல்லிக்கிற நமக்கு ஒரு பெருமை. நமக்கு உரிமையான விஷயத்தில் விட்டு கொடுக்கறது தான் நொறுங்குறது. when we have every right to claim, stake a claim knowingly, willingly, அதான் விஷயம். நமக்கு தெரியாமல் பறிமுதல் ஆனது கூட நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஒப்பாரி அப்புறம் அடங்கி போயிடுவோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், உன் பிள்ளை எனக்கு வேணும், அதான் நொறுங்குதல். எப்படி இருந்திருக்கும் இந்த ஆபிரகாமுக்கு அத்தனை வயசில் வந்து ஒரு பையனை கொடுத்துட்டு அவனுமே ஒரு 15 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நல்ல ஒரு வாட்டசாட்டமான பையன், அவனை கொண்டு போய் எனக்காக பலி கொடு அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? பலி கொடுந்தாங்கிறாரு, கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு பறிச்சிட்டு போல கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். திரு முழிக்காதீங்க, ஆவிலையும் முழிக்காதீங்க, சரீரத்திலும் முழிக்காதீங்க. நான் சொன்னது தான், வசனம் தான். இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அதெல்லாம் சம்டைம்ஸ் ப்ரைவேட்டாக நடக்கும், பப்ளிக்காக நடக்கும், பாசிபிளி ட்ரூ. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆண்டவர் நம்மளை நொறுக்குவார், அதான் நம்ம உரிமையை பறிப்பார். தேவா எஸ் தெரியாமல் திரைக்கு மறைவில் நடக்கும்.
சமீபமாக நடக்கும், தூரமாக நடக்கும், இப்போ நடக்கும், நாளைக்கு நடக்கும், வயசான காலத்தில் நடக்கும். இட் வில் ஹேப்பன். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணால் இட் வில் ஹேப்பன். அவர் நமக்கு சொத்தாப்போ சொல்லுவோமா? இப்போ சொத்துன்னு பித்து மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். வில் ஹி பிகம் அவர் ட்ரெஷர்? வில் வி ட்ரெஷர் ஹிம் டு பி அவர் ட்ரெஷர்? நொறுங்குண்டு பணிந்தருள் ஆவி உயிர்ப்பிக்கிறேன். இப்போ தாவீது நொறுங்கினாருங்கிறது வேறு. அந்த ஒன் பர்டிகுலர் இன்சிடென்ட் அது பல விதத்தில் உண்மையாகவே நொறுங்கினார். அதாவது அவர் சராசரியாக ஒரு மனுஷனாக யோகியமாக நடந்தே நொறுங்கினார். ஆனால் பத்சேபாள் விஷயத்தில் பாவம் செய்ததுனால he really lost his peace. He was not in right standing with God. ஸோ அதுலேயுமே he chose to surrender himself. நீயே அந்த மனுஷன் நாக்க நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நாத்தான். என்ன பண்ணியிருக்க முடியாது? நாத்தான் சப்ஜெக்ட் தான், பெரிய தீர்க்கதரிசியாக தானே, அவன் பிரஜை, அவன் ராஜா கிடையாது. ஆனால் தாவீது உடைந்தார், உடைக்க ஒப்பு கொடுத்தார், உணர்ந்தார். அதை விட there were other times. அது ஆண்டவர் அது ஒரு ப்ராசஸாக தான் அவர் லைஃப்பில் செய்கிறாரு. சங்கீதம் 51 10,000 கோணத்தில் நம்ம திரும்பி திரும்பி தியானிக்கும் போது தான் அந்த பணிவு, அந்த பணிந்த ஆவி, சப்ளைம் ஸ்பிரிட். ஹியூமிலிட்டி ஒரு ஜெனரிக் டேர்ம், ஓகே, அது பொதுவான ஒரு வார்த்தை, அவசியம்தான். ஆனால் சப்ளைமிட்டி அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஒரு இருதயத்தை எப்படி வேணால் ஆண்டவர் உபயோகிக்கலாம். ஒரு பாத்திரமாக உபயோகிக்கலாம், ஒரு கட்டடமாக உபயோகிக்கலாம், ஒரு ஸ்தலமாக உபயோகிக்கலாம், ஒரு பொருளாக உபயோகிக்கலாம். அதுக்கு என்ன வடிவத்தை கொடுத்து ஆண்டவர் உபயோகிக்கலாம். சப்ளைம்னா உருகி போன மேலியபிலிட்டி, அப்படியே எந்த காரியத்தையும் அதை கொண்டு உருவாக்கலாம். களிமணுக்கு களிமண், உருக்கப்பட்ட அப்படியே உலைக்களத்தில் உருக்கப்பட்ட தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி. அதான் சப்ளைமிட்டி. டு பிகம் சப்ளைம் மீன்ஸ் ஒரு தண்ணி போல். தண்ணி இந்த இதுவே போலாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கில் தண்ணி நிற்கும். தண்ணிக்கு அது ஷேப் கிடையாது. இது இங்கே சீல் பண்ணிட்டாங்க. இது மாத்திரம் உள்ள போலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் அந்த சத்தம் கேட்குது. இது மாதிரி ஒரு குச்சி மாதிரி நிற்கும் தண்ணி குச்சியாக கிடையாது. இது குச்சி தான். தண்ணி அந்த ஷேப்பில் நிற்கிது. ஐஸ் கட்டி ட்ரேயில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில், அது ஒரு ஷேப்பில் நிற்கிது. ரவுண்டாக வச்சா ரவுண்டாக இருக்குது, கோனில் வச்சா கோனாக இருக்குது, கோன் ஷேப்பில் இருக்குது. ஸோ சப்ளைமிட்டி is a status where we have already allowed ourselves to be melted down, completely melted. அப்படி உருகி போன நம்மளை தான் ஆண்டவர் உருவாக்க முடியும், அச்சுக்குள்ளே போட முடியும். என்ன விதமான அச்சுக்குள்ளே போட்டாலும் நம்ம அந்த ஷேப்பில் வருவோம். நம்ம அப்படி கேட்க நல்லா இருக்குது, சூப்பர் டூப்பர் தத்துவமாக இருக்குது. It sounds more philosophical, but it's more than philosophy. It's real. It's real. அதுதான் இந்த வாரம் ஆக்சுவலாக ஃப்ரைடே நீங்கள் லேடிஸ் மீட்டிங்கில் அந்த வீடியோ கேட்குற மாதிரி இருந்தீங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்து பவர் கட் ஆகிடுச்சு. அது நல்ல ஒரு தாட்டு. அந்த பிரியா ரூஃபஸ் பிரமாதமாக எடுத்து அந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. இட்ஸ் ரியலி ஸ்பீக்கிங் டு மீ. நாம் அந்த பகுதி நிறைய போதிக்க கேட்டிருக்கோம். ராணி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறா. ஆனால் இந்த பாயிண்ட்டை சொன்னாலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த பாயிண்ட் சொல்லலை. அந்த பரணிக்கல் அப்படிங்கிறது that's a kind of cylindrical container, tall cylindrical container with a bottom. அதில் தான் அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை அந்த அம்மா சேர்த்து வச்சுருந்துச்சு. அதுதான் ஏசாமி பாதத்தில் ஊற்றி கண்ணீரால் நினைத்து முடியால் தொடச்சி she served God. ஓகே, யோவான் 6:56 புக் ஆஃப்
John's Gospel, chapter 6, verse 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். சீஷனுக்குள்ளே எப்போ ஆண்டு நினைத்திருக்கிறாரு? இயேசுனுடைய மாம்சமும் இயேசுவின் இரத்தமாக அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் நாம் பருகும்போது, அப்போ அவர் அதை சொல்லி தான் கொடுக்குறாரு. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணவனுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன். அதை கேட்கும்போது அவங்க கலவரப்படுறாங்க. அப்புறம் தான் சொல்கிறாரு 65ஆம் வசனத்தில், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். 64 சொல்லும்போது, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி பண்ணார்கள். எனக்கு அதுதான் ரொம்பவே திகைப்பாக இருக்குது. வெளிப்படையாக சொன்ன பிற்பாடு போகிறாங்களே, சொல்லாமல் இருந்தால் அவங்கவுங்க மனசில் விக்கிக்கிட்டு இது எப்படிப்பா நம்புறது, என்னப்பா இது உண்மை வழங்கலப்பா அப்படின்னு ரகசியமாக போயிருக்கேன். மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறார், ஏய் நீ விசுவாசிப்ப, நீ விசுவாசிக்க மாட்ட, நீ கூட இருக்க மாட்டேன், நீ என்னை காட்டி கொடுப்ப, நீ காட்டி கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிறத அவர் மனசில் வச்சு சொல்லும்போது, அதை அவர் ஸ்ட்ரைட்டாக இதனால் காட்டி கொடுப்பான்னு சொல்லாமல், ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரமாட்டான்ங்கிறத பச்சையாக தான் சொல்கிறாரு. அப்போ அவரோடு இருக்கணுங்கிற அந்த விருப்பமே அவங்களுக்கு சத்த நேரத்தில் எவாப்ரேட் ஆகிருப்பாருங்க. நீராவியை போயிருது பாருங்க. அப்போ எவ்வளோ காரியம் தொக்கி இருக்கிற விஷயத்தை யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 வருஷம் பின்பற்றினா, 6 மாதம் பின்பற்றினா, இல்லை அந்த 3.5 வருஷமாகவே அவன் ஆண்டோடைய சீடான இருக்கான். இந்த பாயிண்டில் அதை சொல்லும்போது அவன் ஐயோ இதெல்லாம் மகா சிக்கலான விஷயம் அப்படின்னு போகிறான்னா, அவன் இயேசு பின்னாடி எதுக்காக வந்தான், இயேசு எப்படி புரிஞ்சுக்கிட்டான், இயேசுன்ட்ட என்ன எதிர்பார்த்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம மார்க் போடுற தியானம் அல்ல. நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி இவ்வளோ காரியங்கள் தெரிஞ்சு, இவ்வளோ எழுத்துக்கள் எழுதப்பட்டு, உண்மைகள் வெளியே வந்து, அனுபவங்கள் மூலமாக, வேத வசனத்தினுடைய காரியங்கள் மூலமாக, சரித்திர உண்மைகள் மூலமாக நமக்கு உறுதியாக்கப்பட்ட இவ்வளோ அறிவு பெறுத்த காலத்தில் இயேசுனிடத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? வாட் டு வி ரியலி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம்? அவருக்கு நம்மகிட்ட எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதே நம்ம முழுக்க குழி தோண்டி போச்சிட்டோமே. அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட எதிர்பார்த்துங்க, நீங்கள் தான் கடவுள், நாங்களாம் படைக்கப்பட்டேன், என்கிட்டலாம் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். சொல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க, என்னட்ட என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு? நீங்கள் கொடுத்தது தான் பெரிய, அவருக்கே ஞானமாக பதில் சொல்கிற அந்த மாதிரி கிருத்திரமான சந்ததியில் இருக்கிறோம். ரொம்ப ஞானம் பெருத்தவங்க. ஆனால் அவர் தம்முடைய விருப்பத்தை சொல்லாமல் இல்லை. ஏன்னா அதுதான் நமக்கு பாதுகாவல், அதுதான் நம்முடைய உண்மையான பலாபலன், ரிவார்டு. எங்களை அறிஞ்சு தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை ஞாபகப்படுத்துகிறார். இட்ஸ் அ லவ்விங் டிமாண்ட். பறித்து கொள்ளக்கூடிய வலுக்கட்டாயமான எதிர்பார்ப்பல்ல, பறிமுதல் செய்யப்படக்கூடிய விதத்தில். ஆனால் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாரு. இட்ஸ் அ டிமாண்ட். இயேசுட்ட என்ன எதிர்பார்க்குறோம்? வாட் டு வி எக்ஸ்பெக்ட் ஆஃப் ஹிம்? அவர் நமக்கு மானம் மரியாதையாக இருந்தால் அவருக்கு நம்ம சீடராக இருப்போமா, நண்பர்களாக இருப்போமா, மனவாட்டியாக இருப்போமா, இல்லை யாராக இருப்போம்? இல்லைன்னா ஐயோ இவரால் பெரிய தொல்லை, தலையை காட்ட முடியல சமுதாயத்தில், புருஷன்ட்ட பதிலை சொல்ல முடியல, மாமியாருக்கு பதில் சொல்ல முடியல, மாமனாருக்கு பதில் சொல்ல முடியல, பிஸ்னஸில் ஒன்றும் செய்ய முடியல, வேணாம் சாமி உங்கள் சங்கார்த்தமே எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா? இல்லை தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, பாம்புக்கு மூஞ்சி மீனுக்கு வாழுங்கன்னு விலாங்கு மீன் மாதிரி இருக்கிறோமா? God watches the fun. Yes, he does. யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17-23. The book of John's Gospel, chapter 14, verse 17 and 23.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இயேசுவுக்கு நம்ம எப்படி வாசம் பண்ண இடம் கொடுக்குறோம்? பரிசுத்தாவின் மூலமாக அந்த சாத்தியக்கூரை ஏற்படுத்தி கொடுக்குற பரிசுத்தாவின். Who makes us available to be a living temple of Jesus, the Holy Spirit. உலகம் அவரை அறியாமலும் காணாமல் இருக்கிறதுனால அவரை ஏற்றுக்க முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2-3 தடவை அவர் மேலே ஆவியை ஊதுகிறார். நம்ம மேலே இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் பரிசுத்தானே ஊற்றப்பட்டிருக்கிறார். உலகத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறார், திருச்சபைக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார், விசுவாசிகளுக்குள்ளாக ஊற்றப்பட்டார். மறுபிறப்பிலே பெற்ற ஆவியானுடைய 2ஆம் அனுபவத்தையும் சாட்சியாக இருக்கும்படி பெற்றிருக்கிறோம். மறுபடியும் பிறந்தபோது பெற்ற ஆவியானவருடைய அளவு நமக்கு கணிசமாக போதுமான. இட்ஸ் அ காம்ப்ரஹென்சிவ் மெஷர். ஆனால் we have still a promise given for the greater measure. இதை பற்றி ஏராளமான சர்ச்சை இன்னைய வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்நிய பாஷை பெரிய தொல்லையாக இருக்குது, உலகத்துக்கு சபைக்கு தொல்லையாக இருக்குது. அந்நிய பாஷை பேசினாதான் இல்லை, நாக்கு அறுத்துருவேன்னு சொல்லலையே, அவர் கழுத்து அறுத்துருவேன்னு சொல்லலையே. அந்நிய பாஷை ஒன்று இருக்குது, அதை பற்றி பேசாத, தெரியலன்னா வாயை மூடிட்டுரு அப்படின்னு தானே சொல்கிறாரு. அது என்னுடைய காரியம், என்னுடைய கிரியை, நான் கொடுக்குற ஒரு வரம், அதை பற்றி பேசாத, கமெண்ட் பண்ணாத, தூஷணங்கிறார்ல. ஆனால் இன்னைக்கு சபையில் நிறுத்தப்பட்டிருக்கா? உலகளாவிய ரீதியில் ட்ரோலிங் எவ்வளோ இருக்குது யூடியூப்பில். எல்லாம் பெரிய வேத பண்டிதர்கள் போல் பேசுகிறாங்க. ஆமாம், நம்முடைய கேவலம் தான், நம்முடைய துர்புத்தி, நம்முடைய தகுதியற்ற நிலையில் தகுதிப்படுத்திட்டாரு. நாம் தகுதி உள்ளவெல்லாம் இருந்தாலும், அதாவது நம்ம படிச்சிட்டோம், படித்த பிள்ளைங்க மாதிரி படித்தவங்கள மாதிரி நடக்கலை, நாகரிகமாக தர டிக்கெட் மாதிரி நடந்துக்கிறோம், ரவுடி மாதிரி நடந்துக்கிறோம். அதுக்கு படிப்பு தப்பா? படிப்பினால் வரக்கூடிய தகுதி தப்பா? திறமை தப்பா? ஸ்கில் தப்பா? இன்னும் நமக்கு குணம் இல்லை, அதான் மேட்டர். நம்ம குணம் இல்லாதனால யார் கேவலப்படுறா? பரிசுத்தானை கேவலப்படுத்தும். அவர் கேவலப்பட முடியாது, அவர் அதுக்கெல்லாம் வச்சிருக்கிறார்ல. he is beyond our reproach, but still deliberately, because of a wrong behavior, inappropriate behavior, we are trying to blaspheme the Holy Spirit. கண்டிப்பாக அது கணக்கில் வருது, இல்லை கணக்கில் வருது. ஸோ சொல்கிறார், அதுதான் ஜீசஸ் சொல்கிறார். உலகம் அவரை அறியாமலும் அவரை காணாமல் இருக்கனால அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அறிவீர். 23ஆம் வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடனே வாசம் பண்ணுவோம். வசனத்தை கை கொள்றதுங்கிறது என்ன? வசனம் சொல்கிற எந்தெந்த வசனங்களை வாசிக்கிறோம், எந்தெந்த வசனம் வாழ்க்கையில் பொருந்துகிறது, நம்முடைய தனிப்பட்ட குடும்ப, சமுதாய, சபை, இம்மை மறுமை, சமீபம், தூரம், பொருள், மண், பெண், பொன், கல், எல்லாத்தோடும் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு எதெல்லாம் அது தொடுதோ, நம்முடைய இமோஷன்ஸ். வசனம் நமக்குள்ளே எவ்வளோ வேலை செய்யுதுங்கிற விட்டு கொடுத்தா தானே தெரியும். அது ஒரு ப்ளவுஸ் மேட்சிங் சென்டர் மாதிரி. என்ன வித்தியாசமான கலர் வந்துக்கிட்டே இருக்குது புடவைகளில். பார்டரில் வருது, நடுவில் வருது, அங்கே வருது, இங்கே வருது. அதெல்லாம் வச்சு தேய்ச்சிக்கிட்டே தான் பார்க்குறானுங்க, ஒவ்வொன்றா பேலை இழுத்து போட்டு. அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ஏராளமான நோக்கங்கள், எண்ணங்கள், தோரணைகள், விருப்பங்கள், பேச்சுக்கள், சமயம் தூரமாக உள்ளொன்று வைத்து புறமொன்று இருக்கிறது. அந்த டபுள் ஷேடில் இருக்கிற சாரீஸ் இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமா? அதுக்கெல்லாம் நமக்கு தெரியுது அறிவு. ஆனால் வசனம் மாத்திரம் எப்படி பேசுன்னு தெரியல. ஒரு பலாரம் அப்பனா சரியாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு ஏன் பேசாது? நீங்கள் இடம் கொடுக்கல. யூ நெவர் allowed it to match your heart attitude. You never allowed it to show who you are. நீங்கள் யாருன்னு வசனம் உங்களை காமிக்க நீங்கள் விடலை. வசனத்தை படிக்கும்போது நீங்கள் தான் தூக்கிட்டு இருதயத்தை பார்க்கணும். என் இருதயம் இப்படி இருக்கே ஆண்டவர், என் இருதயம் இவ்வளோ போக்கிரித்தனமாக இருக்கே, என் இருதயம் இவ்வளோ ஒரு அல்பத்தனமாக இருக்கே,
என் இருதயம் இவ்வளோ கேவலமாக இருக்கே, இவ்வளோ மட்டமாக இருக்கே, விலை இல்லாமல் இருக்கே, திவாலாக இருக்கே, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற பொய்யான இதயமாக இருக்கே, எல்லாம் இருந்தும் வேண்டாம் எனக்கு என்னால் முடியாதுன்னு தைரியமாக அழுத்தமாக இருக்கே, அழுத்தமாக வெளியே காமிக்காமல் அப்படியே ஒப்பாரி வச்சு ஒரு சீன் விடுதே. ஒரு வசனமா எவ்வளோ வசனம் நம்ம காமிக்குது. என்னுடைய புரிந்து கொள்ளுதலில் ரட்சிக்கப்பட்டு 1 இயர்க்குள்ளேயே குறைந்தபட்சம் நம்ம வந்து இந்த இதில் பார்க்குறோமே, ட்ரைனிங்கில் எத்தனை வசனம், எத்தனையோ 70 வசனமா இல்லை 37 இருக்கும்ல, அதுக்கு நிறைய வசனம், ஒரு 15 வச்சுக்கோ, சும்மா எக்ஸாக்டாக இப்போ ஞாபகம் இல்லை, 50 வசனம் ட்ரைனிங்கில் ரட்சிக்கப்பட்டவனே தெரிஞ்சிருது. அந்த வசனம் நமக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுது. இப்போ ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு விசுவாசிக்கு 50 வசனம் தெரியுது. 50 வசனம் 50 கோணங்களில் நம்ம இருதயத்தை எப்படி காமிக்காமல் இருக்கும்? நாம் மாத்திரம் அதுக்கிட்ட போய் நின்னா அது கண்ணாடி இல்லையா? வேதம் சொல்லலையா? இட் வில் ஷோ 50 shades of my heart, my attitude, my desires, my commitment, my truth, my boldness, my cowardice, என் பயம், என் திகில், என் கோலத்தனம், என்னுடைய எல்லா தைரியம், என்னுடைய வில்லங்கம், வீம்பு எல்லாத்தையும் காமிக்கும். 50 விதத்தில் காமிக்கும், 50 விதத்துலையும் காமிக்கும். இருதயம் ஒரே மாதிரி தான் சொல்லுவோமா? ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்துக்கான் முடியும்? இதுதான் ஏக இருதயமாக இருக்கும். we should have a singular heart. இவ்வளோ ஷேட்ஸ் இருந்தாலும் என் விஷயம், என் காரியம், என்னுடைய அழைப்பு, என்னுடைய அன்பு, நான் உண்மையில வைத்த அன்பு, உண்மையில வைத்த கரிசனை, நீ எனக்கு சொந்தம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்கிட்ட கொடுத்துட்டு, இல்லை அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரே மனசா என் மனசை நீ ஏற்றுக்க, அதை உன்னால் விட முடியாங்கனால தான் அதை விட்டுடு, என் மனசை நீ ஏற்றுக்கங்கிறாரு. இது நமக்கு தெரியுது, அகாடமிக்காக தெரியுது, அறிவு குறிப்பாக இது தெரியுது. அவன் விட்டு கொடுக்க இஷ்டம் இல்லை. நம்ம பிச்சு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துக்கோ. நம்ம இருதயம் இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அவனுக்கு கொஞ்சம், அத்தாச்சி சித்தாச்சி பித்தாச்சி எல்லாத்துக்கும் 1000 இடத்துல கொடுத்துட்டோம். அதனால் we need to go and collect them back. ரொம்ப புத்திசாலித்தனா நினைக்கிறோம். கடைசியில் அதுங்கெல்லாம் நமக்கு உதவி செய்ய முடியல. எங்கெல்லாம் நம்ம இருதயம் கொடுத்தோமோ அங்கெல்லாம் வந்து அதுங்க விற்று போட்டுருதுங்க, இல்லை மறுதளிச்சிருதுங்க, மறந்து போயிருதுங்க, ஒன்றும் இல்லைன்னு கைவிரிச்சிருதுங்க. ஒன்றும் இல்லாமல் இருதயம் வரும்போது வெறுமையான இருதயத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வெறுமையான பாத்திரம் ஆரம்பிச்சுட்டாயாவ. ஆனால் ஆண்டவர் நிரப்புறது கரிசனையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கோபமாக இருக்குன்னு நினைக்கிறேன். This is how we are at the end of the day. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடைய வாசம் பண்ணுவோம். ஒருத்தராக வாசம் பண்ணுறவங்க இப்போ 2 பேர் பரிசுத்தவான் ஏற்கனவே நமக்குள்ளே வாசம் பண்ணுறாத முன்னு வசனத்தை வாசிச்சோம். இப்போ திரியேக தேவன் நமக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம ஒண்டி இல்லை, நம்ம 4 பேர், 4 ஒருவர், 3 ஒருவருங்கிறது பாரு, ஒருவர் 3 இருக்கணும். இப்போ 4 பேர், 4ஆம் அவராக அந்த அக்கினி சூளை, 4ஆம் அவராக சத்ரக் மெஷக் அபேத்நேகோட ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு தானியேல் 3ஆம் அதிகாரம் இல்லைன்னா 6ஆம் அதிகாரம் தோத்துறோம். We carry, we have a printout. We have நம்ம printout இல்லை, we are the flex. இல்லைன்னா we are the LED டிவியில் அப்படியே லைவாக அப்படியே என்ன பிரமாதமாக இருக்குல்ல. இப்படிலாம் யோசிக்கலாம். ஓகே, அடுத்த வசனம்லாம் போனால் நேரம் ஆகிடும். ஆல்ரெடி ஐ ஹவ் டேக்கன் டைம். பண்ணுவோம், மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம்.